வணக்கம். நான் உங்கள் ஜெயாமம்மா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புட்டு வெரைட்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு செய்கிறது வெண்ணெய் புட்டு செய்ய போகிறேன். இது எங்கள் அம்மாவோட பாட்டி சொன்னது. அம்மாலாம் சொல்லுவாங்க. இந்த புட்டு செஞ்சு பார்க்கலான்னு நானும் செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்தது. அதனால் உங்களோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ புட்டை பார்க்கலாம். தேவையான பொருள் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி புழுங்கல் அரிசி, பாயில்டு ரைஸ். அதை ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் இந்த மாதிரியே அரைச்சிக்கணும். கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கணும், அதுதான் புட்டு நல்லா வரும். தண்ணி போட்டு தான் அரைக்கணும். அது மாவு, இது தேங்காய், சர்க்கரை, ப்ரௌன் சுகர் போடுறேன் நான், முந்திரி, வெண்ணெய், அமுல் பட்டர். எங்கள் பாட்டியெல்லாம் பண்ணுவாங்களாம், வீட்டிலே பால் காய்ச்சி அதில் வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் இப்படி உருட்டி இப்படி வைப்பாங்களாம், பாத்திரத்தில் வச்சுட்டு மாவு வைப்பாங்களாம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, அதனால் நான் வாங்கி தான் செய்கிறேன் அமுல் பட்டர். உப்பு இல்லாத பட்டர். இது செய்முறையை பார்க்கலாம். அடி கனமான பாத்திரத்தில் வைக்கணும், அப்போ தான் தீயாமல் இருக்கும். நான் இரும்பு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், நல்ல வெயிட்டாக இருக்கும். இது கல்லுக்கு ஆகிட்டு கொஞ்சம். அரிசி 200 கிராம் போட்டிருக்கேன், அதுக்கு 100 கிராம் வெண்ணெய் போடுறேன். பாதி வெண்ணெயை போட்டுக்கிறேன். இப்போ அது இந்த மாவை மேலே வைக்கணும். அரைச்சி வச்ச மாவை அப்படியே இந்த வெண்ணெயை போட்டு, வெண்ணெய் ரொம்ப நெய்யாகக்கூடாது, கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே இந்த மாவை எடுத்து வச்சிடணும். அதில் வச்சுட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், புழுங்கல் அரிசியை, பாயில் ரைஸை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் குறகுறப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். நம்ம அடையெல்லாம் தட்டுறதுக்கு அரைப்போம்ல, அந்த இதில் இருக்கணும். அதை அரைச்சி வச்சுக்கிட்டு வெண்ணெயை அடிக்கனமான பாத்திரத்தில் வெண்ணெயை ஒரு 100 கிராம் போட சொல்லியிருக்கேன் 200 கிராம் அரிசிக்கு. அதில் பாதியை போட்டுட்டு மாவை அது மேலே அள்ளி வச்சுட்டு மூடிடணும். மூடி ஒரு 5 நிமிஷம் அது வெந்த பிறகு மேலே இன்னும் கொஞ்சம் இருக்கிற வெண்ணெயை வச்சு திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்தோடனே தேங்காய் பூவையும் அதிலேயே போட்டு ஒரு 2 நிமிஷம் அது வெந்ததுக்கு அப்புறம் கிண்ட வேண்டியதான். கிண்டும் போதும் காட்டுறேன். 5 நிமிஷம் ஆயிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம திருப்பி வைக்கலாம். மிச்சம் இருக்கிற இன்னொரு பாதி வெண்ணெயை அது மேலே வைக்கலாம். வச்சுட்டு திருப்பி வைக்கலாம். கொள்ளு பாட்டி செய்வாங்கன்னு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால இந்த தேங்காயை, அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் அது மேலே வைக்கலாம். வெந்துட்டு இனிமேல் இதை உதுத்து விட வேண்டியது தான். நல்லா உதுத்து விட்டாக்கா கரண்டியிலேயே நல்லா அப்படி மசிச்சு விட்டுடலாம். மசிச்சு விட்டா இந்த மாதிரி பொல பொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி பொல பொலன்னு ஆனதுக்கப்புறம் முந்திரியை வறுத்து போட்டுக்கலாம். பாதாமும் முந்திரியும் அதே வெண்ணெயிலே கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். ப்ரௌன் சுகரை 75 கிராம் அளவுக்கு மிக்சியில் அடிச்சிருக்கேன். அதிலே ஏலக்காயை போட்டு அடிச்சிட்டேன். வாய்க்கு கொஞ்சம் ஜீனி நரநரன்னு இருக்கும், அதனால் மிக்சியில் அடிச்சுட்டு புட்டில் போட்டிருக்கேன். சால்ட்டு பட்டர் போட்டாக்கா உப்பு போட தேவையில்லை. வெறும் பட்டர் போடுறதுனால சும்மா கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ கலரிடலாம். நல்லா கலரியாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வெண்ணெய் புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். புதுப்பாட்டி பண்ணது இது, அங்கம்மான்னு பேர் அவங்களுது. அவங்க பண்ண பலகாரத்தை நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் போடுறேன். தேங்காய் எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெண்ணெய் புட்டு ரெடி. இது எங்கள் கொள்ளு பாட்டியோட ரெசிபி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு
உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.